இளம்பெண் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்போது குற்றவாளிகள் மீது 4 பிரிவுகளில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கோயம்பேட்டில் நேற்று அதிகாலை இருசக்கர வாகனத்துல சென்ற இளம்பெண் மீது காரை ஏற்றி கொலை செய்த விவகாரத்துல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக சிஎம்பிடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு இதுவரை மொத்தம் 7 நபர்களை கைது செய்து விசாரணையானது நிகழ்த்தி வருகின்றனர். பார்ல ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அவர்கள் வெளியில் வந்துதான் இந்த கொலையை அரங்கேற்றி இருப்பதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது சிஎம்பிடி போலீசார் அந்த வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையானது வெளியாகி இருக்கிறது. அதுல பல்வேறு தகவல்களானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கொலை வழக்கு தொடர்பாக மொத்தம் 4 பிரிவுகளின் கீழே சிஎம்பிடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஒருவருக்கு தன்னிச்சையாக கொடுங்காயத்தை ஏற்படுத்துவதற்கான அந்த வழக்கும், அதே போன்று தீவிரமான அல்லது கடுமையான மிரட்டல் விடுதலுக்கான வழக்கும், அதே போன்று கொலைக்கான தண்டனை 103 BNS என்ற பிரிவின் கீழும், மேலும் கொலை முயற்சி குற்றத்திற்கான பிரிவின் கீழையும் என மொத்தம் 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய மொத்தம் 8 நபர்கள் மீது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டு தற்போது 7 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அதுல இந்த புகார்ல என்ன மாதிரியான புகார் ஆனது கொடுக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு தகவல்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இறந்த யான்சி என்ற பெண்ணும், அதே போன்று மொத்தம் 4 நபர்கள் அவரது நண்பர்களுடன் இணைந்து அந்த கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பார் வந்ததாகவும், அதன் பின்னர் டிஜே டான்ஸ் நடனம் ஆடிக்கொண்டிருந்த போது அப்போது அந்த யான்சியை சிலர் வம்புக்கு இழுத்து அவர்களை தகாத முறையில நடந்து கொண்டதால தாங்களிடம் வாய் தகராறு ஏற்பட்டு பின்னர் அது பிரச்சனைக்குரிய மோதலாக மாறியதாகவும், உடனடியாக பவுன்சர்கள் தங்களை வெளியே அனுப்பியதாகவும், பின்னர் வெளியே வந்தவுடன் தான் அங்கிருந்த தனது இருசக்கர வாகனத்தை எடுத்து மொத்தம் 4 நபர்கள், அதாவது இறந்த பெண்ணை நடுவுல உட்கார வைத்து, அதே போன்று மொத்தம் 4 நபர்கள் அந்த இருசக்கர வாகனத்துல தாங்கள் செல்லும் போது வேறொரு நபர் அந்த எதிர்த்தரப்பினரோட கார்ல கற்களை எறிந்ததாகவும், அது தாங்கள் தான் என நினைத்து காரை கொண்டு தங்களது இருசக்கர வாகனத்தின் மீது இடித்ததாகவும், அதுல தாங்கள் மட்டும் லேசாக காயமடைந்த நிலையில உட்கார்ந்து இருந்த 2 பெண்கள், அதாவது 17 வயது சிறுமி மற்றும் அந்த 18 வயதான யான்சி என்பவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அந்த முதல் தகவல் அறிக்கையில செய்த தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில தற்போது விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நேற்று 3 நபர்கள் ஏற்கனவே சிறையில அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கைது செய்யப்பட்ட மற்ற 4 நபர்களையும் சிஎம்பிடி காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அத்துமீறி செயல்பட்டதாக பாருக்கும் சீல் வைக்கப்பட்டு அதனுடைய லைசன்ஸும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த விசாரணையானது முடுக்கிவிடப்பட்டு வேறு யாருக்கெல்லாம் இதுல தொடர்பு இருக்கிறது என்ற கோணங்களையும் சிஎம்பிடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.